காகங்கள் 2 பேரும் காடுல மளிகை கடை நடத்திட்டு வந்தாங்க. இந்த கடையில எப்ப பார்த்தாலும் சில்லறை வியாபாரம் தான் நடக்குது. இதை வச்சுக்கிட்டு எங்க நீங்க எனக்கு தங்க கம்மல் வாங்கி தர போறீங்க? வர வர அந்த ஆசையே எனக்கு குறைஞ்சு போச்சு. கோரி, நீ அதெல்லாம் கவலைப்படாத. சீக்கிரமாவே நான் உனக்கு தங்க கம்மல் வாங்கி தருவேன். ஆ ஆ அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல காலு. ஒன்று ரெண்டு வியாபாரத்துல எங்க இருந்து தங்க கம்மல் வாங்க முடியும்? அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. நாம இப்படியே போனோம்னா கண்டிப்பா நம்மளால பெரிய லாபத்தை பார்க்க முடியாது. வாங்க, நாம போய் என்னோட மாமா கிட்ட அறிவுரை கேட்கலாம். அவரு ரொம்ப வருஷமா மளிகை கடை நடத்திட்டு வராரு. அவருக்கு தான் இதுல இருக்கிற சூட்சமங்கள் எல்லாம் தெரியும். காலையிலேயே பொழுது விடிஞ்சதும் கோரியோட மாமா வீட்டுக்கு வந்தாங்க. மாமா, உங்ககிட்ட தொழில் ரகசியத்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். எங்களுக்கு பெருசா லாபமே வரமாட்டேங்குது. என்னமோ ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கோம். ஆனா நீங்களோ ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டீங்க. உங்களோட வியாபார தந்திரத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். என்னம்மா மருமகளே, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ தயங்கி கேக்குற? ஆரம்ப காலத்துல நான் கூட ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வியாபாரத்துல சில விஷயங்களை நான் செஞ்சேன். அதுல இருந்துதான் எனக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சது. நீங்களும் நாளையில இருந்து அதை செய்யுங்க. அப்படின்னு சொல்லி கோரியோட மாமா அவனோட வியாபார தந்திரங்களை அவங்களுக்கு சொன்னான். காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலு, மாமா சொன்ன மாதிரி இந்த டீ தூளில நம்ம காய்ந்த இலைகளை சேர்க்கலாம். அப்பதான் அந்த பறவைங்களால கண்டுபிடிக்க முடியாது. கோரி, ஆமா ஆமா, மாமா சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் நம்ம புளியங்கொட்டை தோலையும் சேர்க்கலாம். அப்பதான் சுவையும் மனமும் ஒரிஜினலா டீ தூள் மாதிரியே இருக்கும். மாமா சொன்ன மாதிரியே அரிசி பருப்புலையும் சின்ன சின்ன கூழாங்கற்களை கலந்தாங்க. அது மட்டும் இல்லாம மைதா மாவு, கோதுமை மாவு இது எல்லாத்துலயும் நிறைய களிமண்களை சலைச்சு அதுல கலந்தாங்க. இப்படியே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லயும் நிறைய கலப்பட பொருட்களை கலந்தாங்க. எல்லா கலப்பட பொருட்களையும் அவங்களோட கடையில வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம்னு பார்த்து மிட்டு கிளி டீ தூள் வாங்குறதுக்கு வந்தது. காகங்கள் மிட்டு கிட்ட அந்த டீ தூளை ரொம்ப சந்தோஷத்தோட கொடுத்தாங்க. பிறகு மிட்டு கிளியோ தனக்கும் தன்னோட மனைவிக்கும் அந்த டீ தூளில் சுவையான டீயை தயார் செஞ்சது. என்னங்க, இன்னைக்கு டீ இவ்ளோ மோசமா இருக்கு? எப்பயும் வாங்குற அதே கடையில தானே டீ தூள் வாங்குனீங்க? ஆமா ஹரியாலி, அந்த காகங்களோட கடையில தான் டீ தூள் வாங்கினேன். ஆனா எதனால சுவை இவ்ளோ மோசமா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீங்க டீ தூளை கம்மியா போட்டிருப்பீங்க. நாளையில இருந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூனு அதிகமா போடுங்க. அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி கிளிகள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இதே மாதிரியே காடுல இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்க கிட்ட இருக்கிற கலப்பட பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. இதனால காகங்களுக்கோ மளிகை கடையில பெரிய அளவுல லாபம் கிடைச்சது. இப்போ கோரி காகமும் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு தங்க கம்மலை வாங்கி காதுல போட்டுக்கிட்டா. காலு, இந்த யோசனை நமக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா இந்நேரம் நாமளும் மாமா மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டியிருக்கலாம். இப்பயும் ஒண்ணும் கேட்டு போகல கோரி. நாம இதை தொடர்ந்து பண்ணணும்னா எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நாம வீட கட்டிடலாம். என்னது, இன்னும் 2-3 வருஷமா? காலு, என்னால எல்லாம் அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, இத்தனை நாளா நாம கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றோம். ஆனா அதை எந்த பறவையாலையுமே கண்டுபிடிக்க முடியல. நாம ஏன் இன்னும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி அதே பொருட்கள்ல விற்க கூடாது? அப்படி வித்தோம்னா நமக்கு முன்னைய விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும். சீக்கிரமாவே பணக்காரங்களாவும் ஆகிடலாம். அப்படின்னு கோரி சொன்னா. இது கேட்ட காலுவும் கலப்படம் பண்ண பொருட்கள்ல மறுபடியும் கொஞ்சம் கலப்பட பொருட்களை கலக்க ஆரம்பிச்சுது. இதனால காகங்கள் நிறைய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க.
இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சுது. அன்னைக்கு காலையில கபூதர் அவங்க கிட்ட கோதுமை மாவு வாங்கலான்னு வந்தது. அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய கலப்பட பொருளை கலந்த கோதுமை மாவை கபூதர் கிட்ட கொடுத்து விட்டாங்க. கபூதரும் அதை வாங்கிட்டு போய் சுவையான ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டது. ரொட்டியை சாப்பிட கொஞ்ச நேரத்திலேயே கபூதரோட மனைவி லூசிக்கு ரொம்பவே தலை சுத்தி அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. இத பார்த்த கபூதர் ரொம்பவே பயந்து போயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற மீனுவோட வீட்டுக்கு வந்தது. அந்த காட்டுல மீனு குருவிதான் பறவைங்க எல்லாருக்கும் கை வைத்தியம் பாப்பா. மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. ஐயோ, என்ன சொல்றீங்க கபுதரனா? அப்படின்னா லூசியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா? அட கடவுளே, என்னாச்சு இந்த பறவைங்களுக்கு? எதுக்காக எல்லாரும் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க? என்ன மீனு சொல்ற? வேற யாருக்கு மயக்கம் வந்தது? அண்ணா, இப்பதான் மெட்டு ஹரியாலிய கூப்பிட்டுட்டு வந்துச்சு. அவளுக்கும் ஒரே மயக்கமா. எனக்கு என்னமோ எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு தோணுது. ஆனா எல்லாரும் வேற வேற வீட்ல தான் சமைச்சு சாப்பிடுறீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி நடக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நாங்க எல்லாருமே அந்த காகங்களோட கடையில தான் பொருட்களை வாங்குறோம். எனக்கு என்னமோ அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. எனக்கும் என்னமோ அந்த காகங்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதுல ஏதோ காகங்கள் தான் திருட்டு வேலை பண்றாங்க. அதை உடனே கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு சொன்ன மீனும் அங்கிருந்து காகங்களோட வீட்டுக்கு வந்தது. காகங்கள் 2 பேரும் உணவு பொருட்கள்ல நிறைய கலப்பட பொருட்களை கலந்துட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கடைக்கு மீனு குருவி போலீஸ்கார குருவியை அழைச்சிட்டு வந்தது. அங்க இருக்க பொருட்களை சோதனை பண்ண அதிகாரி அதுல கலப்படம் கலந்திருக்கிறத உறுதி பண்ணினாரு. காகங்களோட பேராசை குணத்தால இப்போ அவங்க ஆயுள் தண்டனைய அனுபவிச்சாங்க. பறவைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனு செஞ்ச உதவிக்கு நன்றிய சொன்னாங்க. இப்போ மீனுவும் காட்டுல இருக்கிற பறவைங்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. காகங்களோட பேராசை குணத்தால இப்போ அவங்க ஆயுள் தண்டனைய அனுபவிச்சாங்க. பறவைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனு செஞ்ச உதவிக்கு நன்றிய சொன்னாங்க. எப்பவுமே அடுத்தவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு நினைச்சு நிக்காது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.